ஆம், இதோ நம் முன்னிலையில் ஆசிரியர் அட்ரா அட்ரா என்றால் அலறுபவர்களுக்கு மத்தியில் இந்த தமிழாசிரியர் அட்ரா அட்ரா என்றால் மகிழ்பவர்களே அதிகம். திருக்குறள் சொல்லும் உதவும் உள்ளம், தத்துவம் படைக்கும் தன்னம்பிக்கையூட்டும் கவிதை சொல்லும் கனிந்த நெஞ்சம், எங்கள் பேராசிரியருக்கு பிடித்த தமிழாசிரியரே வருக. கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும், நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிறேன். தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்தில் இருக்கிற அத்துணை தமிழ் நகைச்சுவை மன்றத்திற்கும் முன்னோடியான இன்றைக்கும் நகைச்சுவையை ஐசியூவில் வைக்காமல் நார்மல் வார்டிலேயே வைத்திருக்கிற அவர்களை மன மகிழ்ச்சிப்படுத்தி மகிழ்ச்சியாக அனுப்பி வைக்கிற நான் பெரிதும் மதிக்கிற பேராசிரியர், மாபெரும் இலக்கியவாதி, நற்சிந்தனையாளர். ஒரு பேராசிரியருடைய பண்பு என்பது தன்னிடம் படித்த மாணவர்கள் தன்னை கௌரவிக்கிற அந்த தருணம் வருகிற பொழுது தனக்கு மகன் பிறந்தது போல, மகள் பிறந்தது போல ஒரு மகிழ்கிற மனம் எங்களுடைய பேராசிரியர், நம்முடைய பேராசிரியர், தலைவர், செயலர், மதுரை நகைச்சுவை மன்றத்தினுடைய மாபெரும் அறிஞர், எங்களுடைய அன்பு ஐயா கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்களின் பாதங்களை பணிந்து வணங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நேற்றைக்கு நம்ம பாண்டியராஜன் அண்ணனுடைய பிறந்த நாள். ஒரு பலத்த கைத்தட்டல் அண்ணனுக்காக நம்ம எல்லாருமே கொடுத்துடலாம். இன்னும் ஒரு ஆரோக்கியமா, அன்பா இன்னும் நிறைய பணிகளை நகைச்சுவை மன்றத்துக்கு செய்யணும். நன்றிண்ணே. மேடையில் அமர்ந்திருக்கிற அத்துணை ஸ்பான்சர்ஸ்களுக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் உங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக வேண்டும், அதிகமாக வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிச்ச அன்பு அண்ணன், மேடையிலே நான் ஏறிய முதல் நாளில் இருந்து இப்ப வரைக்கும் அதே அன்போடு ஐயா சொன்னாங்களே, நின்ற சொல்லர் நீடு தோன்றினியர். என்னுடைய அன்பு அண்ணன் கலைமாமணி ரோபோ சங்கர் அவர்களுக்கும் பொருந்தும் என்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பாருங்க, குடும்ப விழான்னு சும்மா சொன்னா பத்தாது. ஐயா பாருங்க, குடும்பத்துல அத்தனை பேர் வந்திருக்காங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு. அதற்கு அடுத்தது குடும்பம் என்று சொல்லி ஒரு நாடே கிளம்பி வந்திருக்கிறது ரோபோ சங்கர் குடும்பம். எனக்கு அந்த மாதிரி தங்க நான் வந்துடுறேன் செல்லம், நீ வந்துரு, சிறப்பா பண்ணிடணும் அண்ணன். இது ஒரு நிகழ்ச்சி. அவரு கூப்பிட்டா கூட அண்ணன் எவ்வளவு தூரம் கால் பண்ண மாட்டார். ரோபோ அண்ணன் நல்லா பண்ணிரு கூப்பிட்டு நல்லா பண்ணிடணும், நம்ம கலைக்கிறணும், நம்ம ஐயா பேரை காப்பாத்திரணும், நல்ல என்னுடைய தாய் வீடு அங்கிருந்து தான் நான் வந்தேன் அப்படின்னு. ஒரு மனிதன் உயரத்தை தொட்ட பிறகும் தான் வளர்ந்த இடத்தை நினைத்து கொண்டே இருக்கிறான் என்றால் அவனுக்கு அடுத்த உயரங்கள் சாத்தியம். அது அண்ணனுக்கு சாத்தியம். ஏன்னா எனக்கு ஐயா ஆச்சரியமா இருந்தது. ஏர்போர்ட்டுக்கு ஐயா நீங்க வராதீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த நாள் கிறிஸ்துமஸ் பட்டிமன்றம், அப்புறம் நியூ இயர் பட்டிமன்றம், பேக் டு பேக் 2 பட்டிமன்றம் ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் ஐயாக்கு சீரியல் ஷூட்டிங், அதுக்கு அடுத்த நாள் படம் ஷூட்டிங், நடுவுல டப்பிங், அப்புறம் இங்க மதுரையில ஒரு நிகழ்ச்சி. நீங்க வராதீங்கய்யா, நான் வந்துடுறேங்க, எஸ்மத் சார் வந்துருவாருங்கிறேன். அது பண்பு அல்ல. நான் உங்களை வரவேற்பேன் அப்படின்னு சொல்லி கரெக்டா நான் லேண்ட் ஆறேன், ஐயா இறங்குறாரு. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. எப்படி இவ்வளவு பெரிய பண்புக்கு சொந்தக்காரரா இருக்காரு, அன்புக்கு சொந்தக்காரரா இருக்காருன்னு. அவர் மேடையில நகைச்சுவை நினைச்சுக்காதீங்க, பேசுறது எல்லாம் நகைச்சுவை தான். கார்ல வரேன், யார்கிட்டயோ பேசிட்டு ஹலோ வச்சுட்டேன், ரைட் ஓகே அப்படிங்கிறேன். எல்லாம் பாண்டியராஜன் எனக்கு பிறந்த நாள்ல இந்தாங்க பாண்டியராஜன், அவரு தான் நம்ம நகைச்சுவை பண்றதுக்கு எல்லாமே, ஒரு ஹலோ சொல்லிருங்க அப்படின்னாரு. நான் வாங்கி அண்ணன் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு கொடுத்தேன். நல்ல வேலை ஹலோ சொல்லிட்டு கொடுத்துருங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னாரு. எனக்கு முடி சிரிச்சு எனக்குலாம் அண்ணன் சொன்னாரு, அவ கண்ணே தெரியாம வந்தேன் தம்பி, நீ கண்ணே கிளியர் ஆயிடுச்சு சிரிச்சுன்னாரு ரோபோன்னு. நான் ஐ டிராப்ஸ் சுட்டு கூட எனக்கு சரியாகல, என் ஐல இருக்கிற டிராப்ஸ் எல்லாம் வெளியில வந்தோன்னு சரியாயிருச்சுன்னாரு. அந்த அளவுக்கு ஏன்னா போட்டுக்கிட்டே இருக்காரு சிரிப்பு எல்லாம். போட்டோ உள்ள காபி குடிக்க போட்டோ எடுத்துக்கிறேன்னாங்க. அப்ப காபியும் கொண்டு வந்துட்டாங்க. காபி கப்பு ஒரு 20 கப் இருந்தது. அவர் சொன்னார், எவ்வளவு பேர் இருக்கோமோ அவ்வளவுதான் விடணும், 20 கப் இருக்குன்னு எல்லாத்தையும் உதிப்பு நீங்களா உட்காந்து குடிக்க கூடாது.
ஐயா போட்டோ எடுத்துட்டு குடிக்கலாம், காப்பி தானங்க அப்படியே குடிங்க, வேற குடிக்க போறோம் அப்படியே எடுங்க. எல்லா பக்கமும் நின்னா நடந்தா உட்கார்ந்தா நகைச்சுவையினுடைய அரசர். எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய விகடன் ஆனந்த விகடனுடைய நேர்காணல்ல நான் சொல்லியிருக்கேன், நிறைய மேடைகள் நான் சொல்லியிருக்கேன். நகைச்சுவைய ஒரு முழுநீள பேச்சா பேச முடியும் என்பதற்கான பயனீர், ஆதாரம், மைல்கல், துவக்கம் எல்லாமே எங்களுடைய அன்பு ஐயா கு ஞானசம்பந்தன் ஐயா மட்டும்தான். கலக்க போது யாரெல்லாம் ஆரம்பிச்சப்ப நீங்களா என்னடா ஜோக் சொல்லி பொழைச்சிருவீங்களான்னு கேட்டாங்க. ஜோக் சொல்றவன் தான்டா பொழைப்பான்னு ஐயா தான் எங்களுக்கு ஆறுதல் சொன்னார். இன்றைக்கும் ஏதாவது ஒரு உயரத்துக்கு போயிட்டோம், ஒரு இதுக்கு போயிட்டோம்னா கூப்பிட்டு வாழ்த்தி பேசுறது, இந்த பண்பெல்லாம் வரவே வராது. ஐயாவினுடைய பாதங்களுக்கு என்னுடைய வணக்கம். அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. பாண்டியராஜன் இங்க இந்த எல்லாம் குடும்ப விழா ஏன் மதுரை நகைச்சுவை மன்றம் இவ்வளவு பிரமாதமா இவ்வளவு உயிரோட்டமா இருக்குன்னு பார்த்தா உங்களுடைய அன்பு பார்த்தா அவ்வளவு ஆச்சு. இந்த குழந்தைங்க எல்லாம் எப்பா ஒருத்தன் அடிச்சான் பாருங்க, பகல்னு அடிச்சான், அது எனக்கே தெரியாது. நம்மளுக்கு பொதுவா நான் ஐயாட்ட சொன்னேன், ஐயா நகைச்சுவை மன்றம் 30வது ஆண்டு விழா, இனிமேல் ஒரு ஜோக்குன்னு இந்த உலகத்துல பிறந்தா மட்டும்தான் அது புதுசு. எனக்கு தெரிஞ்சு வருஷமா கேட்கிற அத்தனை பேர் எல்லாம் தெரியும், எப்படிங்க பேசன்னு. ஐயா ஆறுதல் படுத்துறேன், கவலையே படாது, நீங்க என்ன சொன்னாலும் சிரிப்பாங்க. நான் கொஞ்சம் குறைச்சிருங்க ஐயின்னு சத்தம், என்ன சொன்னாலும் சிரிப்பாங்க. அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். எந்த சிறப்பு விருந்தினரையும் மன உளைச்சலோட அனுப்ப மாட்டோம். முதல்ல குழந்தைங்களை பேச விடணும், அது நிறைய வீட்டுல பண்றது இல்லை. நிறைய வீடுகள் இந்த லாக்டவுன்ல தான் பெத்த அம்மா அப்பாக்கே தன் குழந்தை இவ்வளவு அறிவான்னு தெரிஞ்சிச்சு. உண்மை. ஏன்னா அப்பதான் கேட்டாங்க காது கொடுத்து எல்லாம். சில அப்பெல்லாம் அப்பதான் முகத்தையே பாக்குறான், நம்ம பிள்ளை மாதிரியா இருக்கானே. ரோவன் சிரிக்கிறார். 4-5 பிள்ளை எல்லாம் இருந்துச்சுன்னா பொண்டாட்டி கூப்பிட்டு கேட்கறான், அங்கிட்டு கிட்ட ஓடிட்டு இருக்கானே யாருமா அவன் அப்படின்னு. ஏங்க நம்மளோட 4வது பிள்ளை, அதான் என்ன மாதிரி இருக்கானேன்னு பார்த்தேன், ஒன்னமா இருக்கானு பார்த்தேன். அவ்வளவு அப்பதான் புருஷனும் பொண்டாட்டி நம்ம நம்மளுடைய அறிவு எத்தகையதுன்னு நமக்கு தெரியும். நாம குழந்தைங்கிட்ட உருட்டலாம், மிரட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். அவனுக்கு விவரம் தெரியுற வரைக்கும் தான் எல்லாம் செல்லுபடியாகும். விவரம் தெரியுறதுக்கு என்ன வேணா பேசலாம், அமைதியா கேட்டுக்குவான். விவரம் தெரிஞ்சிச்சு நக்கலா சிரிப்பான். பாத்துருக்கீங்களா? 1 வயசுலாம் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னா, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டானா சிரிப்பான். ஏன் அப்பாக்கு அவன் பண்ண தப்பு கூட கோராது, சிரிச்சா கோவரும். அந்த இடத்துல எதுக்குடா சிரிக்கிறான்னு அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தப்புன்னு பொண்டாட்டி பக்கம் திருப்பி இதுக்கெல்லாம் சிரிக்கிறான் பாருன்னு அந்த அம்மாவும் சிரிக்கும், இந்த ஆளுக்கு எரிப்பேன். இந்த ஆண்களுக்கு எல்லாம் சொல்றேன், இந்த வீட்டுல வெறப்பாவே இருக்கிற ஆண்களுக்கு எல்லாம் சொல்றேன், தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் குடும்பத்துல அத்தனை பேரை நடிக்கிறான் பயப்படுற மாதிரி. அவன் நடிக்கிறான்னு தெரியாம நீங்க எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. உண்மைதானே? ஃபுல்லா வந்தா அவங்க வெளியில போனோன்னு அப்பா அப்படி சத்தம் போடுவாரு. சத்தம் போட்டு வெளில போனோன்னு ஃபேமிலியில எல்லாம் ஒருத்தரமா சிரிச்சுக்குவானுங்க. கிளம்பிட்டாரா? பக்கத்து வீட்டுக்கா கால் பண்ணி பேசும், என்னுடைய கிளம்பிட்டாரா? இப்பதாங்க கிளம்புனாங்க. உங்க வீட்டுல நான் அமுச்சிட்டு 1/2 மணி நேரம் முடிய பேக் பண்ணி அமுச்சிருச்சான். ஃபுல்லா நடிச்சிருக்காங்க. சார் ஏன் ஐயா சிரிங்காச்சு இங்க பேசுறப்பெல்லாம் பாருங்க, என்ன அவர் ஜோக்கு குழந்தைங்கிட்ட எனக்கு ஆச்சரியமா இருந்ததுங்க. ஏங்க அவரு விஜய் டிவியில அவருக்கு இருக்கிற மரியாதை, வெளி உலகத்துல அவருக்கு இருக்கிற மரியாதை, உலகம் முழுக்கிற தமிழ்ச்சங்கள் அவருக்கு இருக்கிற மரியாதை, இங்க நின்னு ஒரு சாதாரண ஆள் மாதிரி நின்று நிகழ்ச்சியை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அத்தனையும் ரோமான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஐயா உட்கார வைக்கணும், எவ்வளவு நேரமா நின்றுட்டு இருக்காரு ரோமான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆச்சரியமா இருக்கு. இந்த பண்பு அன்பு எங்க இருக்கும் பாருங்க, அது நகைச்சுவை உணர்வு இருந்தாதான் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க நீங்க என்ன தமிழ்நாட்டுக்காரனுக்கு மட்டும் ஒரு ஒரு மோசமான ஒரு குணம் இருக்கு, மன்னிச்சிருங்க இந்த விஷயம் சொல்றதுக்காக. ஒரு பரிசு கொடுத்துட்டா குழந்தையில இருந்து வயசாகிற வரைக்கும் அந்த பரிசை வீட்டுக்கு போய் பிரிச்சு பார்க்கணுங்கிற பண்பாடு கிடையாது. பிரிச்சு உள்ள பார்த்து பக்கத்துல இருக்கிறவனுக்கு அவனுக்கு சேம் கலருப்பா, உள்ள அளவு என்னடா அவனுக்கு ரப்பருக்கு பெருந்து அதிகமா வச்சிருக்காங்க, இதெல்லாம் பேசி அப்புறம் என்னடா கலர் மாதிரி வாங்குறப்ப நல்லா இருந்ததுடா, இங்க நல்லா இல்லடா, அதை கொடுறா, அங்க கான்வர்சேஷன் நான் தான் அப்பயே சொன்னேன்ல, இதெல்லாம் ஒரு குணம். அந்த மோசமா குடிச்சு ஒரு ஜோக் சொன்னோம்னா அந்த ஜோக்கை நம்ம கை தட்டி சிரிக்க மாட்டான். எடுத்தோட பாருங்களேன், நம்ம நகைச்சுவை பண்றவங்கலாம் நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க.
ஜோக் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப இந்த ஜோக்கா இருக்குமோ, இப்படிதான் முடிப்பாரு நினைக்கிறேன், பாரு அப்படிதான் முடிப்பு. ஒரு மேஜிக் ஷோ போறாங்க, டேபிள் பறக்குதுன்னு வச்சுங்களேன். வெளிநாடுகள்ல ஃபாரின்ல என்ன பண்ணுவான், டேபிள் கிரேட், அவ்வளவுதான். நம்மாலு கீழே குனிஞ்சு பார்ப்பான். இதெல்லாம் அல்பத்தனமான விஷயமா இல்லையா? எப்படி பறந்தான கைத்தட்டி அந்த 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 நிமிடத்தை அனுபவிக்கிறதுன்னு இருக்க பாருங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களிடம் லட்சங்கள் இருக்கலாம், உங்களிடம் கோடிகள் இருக்கலாம், உங்களிடம் நிறைய வீடுகள் இருக்கலாம், உங்களிடம் நிறைய கார் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா அந்த நொடியில் பிறக்கிற நகைச்சுவைக்கு சிரிக்கவில்லை என்றால் அத்தனையும் வீண் என்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். சிரிச்சணும். இப்ப ஸ்பைடர்மேன் மூவி வந்திருக்குங்க. அப்புறம் பீப்பு ஊதுறான்டா செலக்குட்டி, உட்கார்றான். அவன் என்ன பண்றான், பலூனை ஊதி, அவன் தெரிஞ்சவனா, நீ அவனுக்கு தெரிஞ்சவனா தெரியாதவன், அதனாலதான் வைக்கிறான். தெரியாதவன் காதுக்குள்ள போய் நம்பிக்கை விடுறான். மறுபடியும் ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்னு ஒரு படம் வந்திருக்கு. ஐயா, எனக்கு ஐயா சொன்ன நகைச்சுவை நான் எப்பயுமே நினைச்சு சிரிக்கிறது. 2 பேரும் இங்கிலீஷ் படத்துக்கு போயிட்டு வந்து வெளில வந்து சொன்னானுங்களா, இங்கிலீஷ் படம் தான்யா. என்னையா நீ சின்ன சின்ன பசங்க எல்லாம் கூட இங்கிலீஷ்ல பேசுறாங்க. இது நானு ஐயோட நிறைய ஜோக் பிடிக்கும். இது ரொம்ப ஃபேவரட்டான ஜோக். நினைச்சு சிரிப்பேன், எப்படி இவர் இப்படி யோசிச்சாருன்னு. ஆனா அவ்வளவு விஷயம் தியேட்டர்ல நடக்குது. உண்மைதான் ஐயா சொல்றாரு, எதுவும் கற்பனை பண்ணிலாம் ஐயா சொல்றது இல்ல. அவர்கிட்ட கேட்கறது, அவர் பாக்குற விஷயங்கள் தான். ஸ்பைடர்மேன் நோவே போயிருக்க, படம் ஆரம்பிச்சு 20 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம ஆளுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அவன் நினைச்ச ஒரு படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா எந்த படத்துக்கு டிக்கெட் இருக்கோ அங்க போயிடுவான். நேரத்தை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு போய் ஏதோ ஒரு படத்துக்கு போவோம் பார்ப்போம். என்னப்ப 20 நிமிஷம் ஆச்சு. பக்கத்துல ஒருத்தர் கேட்கிறாரு, சார் என்ன சார், ஏன் இன்னும் படம் ஆரம்பிக்கல? 20 நிமிஷம் ஆச்சுங்க. என்னங்க எப்படி சொல்றீங்க, நல்லா ஏமாத்துறாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு. எதுல? ஸ்பைடர்மேன் படத்துல. அவன் 1000 கோடி போட்டு எடுத்திருக்கேன். சரி, நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன அது எனக்கு சொல்ல தெரியல, ஆனா எதிர்பார்த்த மாதிரி இல்ல. எல்லாத்துலயும் சலுப்பு பாருங்க நம்ம ஆளுங்களுக்கு. ஏசி போடுவான், ஃபேன் சுத்தும், வீட்டுல குளிருதுன்னு சலிச்சுக்குவான். வெயில் அடிக்குதுன்னு சலிச்சுக்குவான். சாப்பாடு ஒரு கல்யாணத்து நல்லா இருந்ததுன்னா நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருக்கே கூடாது சலிச்சுக்குவான். சாப்பாடு நல்லா இல்லைன்னா இதெல்லாம் ஒரு கல்யாணம், எது இவன் ஒருத்தன் சாப்பிட்ட இலையில நல்லா இல்லைன்னா இதெல்லாம் ஒரு கல்யாணம் என்ன சலிச்சுக்குவான். ஒய்ஃப் நல்லா சமைச்சு போடுறாங்களா, சந்தோஷமா சாப்பிடுறானா, வெரைட்டியா இல்ல அதே ரசம் நல்லா நல்லா இருக்குடி, வெரைட்டியா போடு. அந்த அம்மா வெரைட்டியா புருஷனா கேக்குதா, சாப்பிட வேண்டியதானே. இந்த ஒரு பொண்ணு சாம்பார்ல சேஞ்ச் சொல்லிச்சு. அந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு வாய வச்சு சும்மா இருக்கு இல்லைங்க. பாராட்டலாம் அமைதியா இருக்கணும். ஒரு அம்மா சமைச்சு போட்டுருக்கு, சமைச்சு போடுறப்ப அந்த ஆளு பரிமாறுறப்ப அந்த ஆள் சொல்லியிருக்கான், என்ன இருந்தாலும் நீ வந்து எங்க அம்மா மாதிரி சமைக்கிறது இல்லை அப்படின்னு இருக்கான். அந்த அம்மா சொல்லியிருக்கு, நீ தான் எங்க அப்பா மாதிரி சம்பாதிக்கிறது இல்லை. நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேன். பேசாம இருக்கணும். சலிப்பு, எல்லாத்துலயும் சலிப்பு, விரக்தி. பஸ் டைமுக்கு வந்துச்சுன்னா ஏறுவான், கூட்டமா இருந்ததுன்னா அங்க டைமுக்கு வரான், கூட்டமா இருக்கு. இவர் பெரிய விஐபி, பஸ்ல இவனுமே இல்லாம. ஆமா, இவர் ஃப்ரீயா போனோம்னா ஒன்னா இவர் டிரைவரா இருக்கணும், ஃப்ரீயா போகலாம். சலிச்சுக்குவான். கூட்டம் இல்லைன்னா என்ன வர வர ஒன்னும் நாட்டுல பொருளாதாரமே சரியில்லை. இவர் எடுக்கிற 10 ரூபா டிக்கெட்ல நாட்டோட பொருளாதாரமே மாறிடும். எல்லாத்துலயும் சலித்துக் கொள்கிற மனோபாவம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப தவறு. அதை மாத்திக்கிங்க. சில பேரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருக்கும், அதை இவன் அக்செப்ட் பண்ணவே மாட்டான். ஒரு டிவி இருக்கு, இவர் பிரேக்கிங் நியூஸ். நான் உண்மையா சொல்றேன், நியூஸ் எல்லாம் பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் என்ன நடக்குதுன்னு தெரியணும். அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தா போதும். எனக்கு தெரிஞ்சு சில ஆளுங்களா இருக்காங்க வீட்டுல 24 மணி நேரம் நியூஸ் பார்ப்பாங்க. உங்க மாமனாரா? ஆனா உங்க மாமனார் நியூஸ் பாப்பாருன்னு சொல்லி அது ஒரு நியூஸ் ஆக்குனீங்க பாருங்க. இப்ப நீங்க எல்லா ஆளுங்களுக்கும் அவங்க மாமனாரை பத்தி சொல்றதுல அவ்வளவு சந்தோஷம். அக்கா பின்னாலே உட்கார்ந்து இருக்குங்கிறத தெளிவிச்சுக்கிறேன். அப்புறம் நீங்க பிரேக்கிங் நியூஸ்ல வருவீங்க. 24 நேரம் நியூஸ் ஓடுங்க. நமக்கு தெரியும், அரை மணி நேரம் நியூஸ் தான் 24 நேரம் ஓடுது. என்னதான் நடக்கும் நாட்டுல? அது இந்த கொரோனா வந்த புதுசுல உண்மையிலே இந்த மருத்துவர்கள், இந்த மீனாட்சி மிஷன் மருத்துவமனை, எங்களுடைய நம்ம இங்க தாய் வீட்டு பிள்ளை ராமர்
அவருக்கு வந்து கோவிட் பாதிப்பு ஏற்பட்டப்ப இங்கதான் இருந்தார். இப்ப ரீசெண்டா நாங்க ஒரு ஷூட் சேர்ந்து பண்ணோம். அதுலதான் ராமர் அண்ணே சொன்னாரு, அண்ணா எனக்கும் பாதிப்புனே, ரொம்ப சிரமப்பட்டனே, மீனாட்சி மிஷன்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், மிகச்சிறந்த ட்ரீட்மெண்ட், சந்தோஷமா வெளில வந்தேன். எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. ஐயாட்ட கூட நேற்று அதை பகிர்ந்துகிட்டேன் நான். ஐயாட்ட உண்மையிலே நம்ம யார் தெரியுமா பாராட்டணும்? டாக்டர்ஸ, போலீஸ, டிராபிக் போலீஸ, இவங்களதான் பாராட்டணும். ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கை முழுக்க வாழ்ந்து நடுவுல ஏதாவது பிரச்சனை வந்தா சலிச்சுக்கிறோம். சில பிரச்சனைகள் வரப்பே சலிச்சுக்கிறோம். அவங்க பிரச்சனையை வச்சுதான் வாழ்றாங்க. இப்ப வந்து அண்ணன் எங்க, நம்ம அண்ணன் என்எஸ்கே பதிப்பகம் தானே, என்எஸ்கே பதிப்பகம் காலைல பதிப்பகம் திறந்துட்டு சாமி கும்பிட்டு உட்காருவாரு. நல்ல இதா இவங்க சாமி கும்பிட்டு உட்காந்தோடனே எடுத்த மாதிரி ஒரு தருவான். நீங்க யோசிச்சு பாருங்க டாக்டரோட நிலைமையெல்லாம் எவ்வளவு, அது வித்தியாசமாலாம் சொல்லுவாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால சலிச்சுக்காதீங்க. ஆனா அமைதியா வச்சலாம், சந்தோஷமா இருங்க. ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன், வீட்டுல இருக்கிறத அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்கன்னு. ஒரு வீட்டுல ஒரு அம்மா பூனை வளர்த்துருக்கு. பூனை வளர்க்க நீ அப்புறம் போட்டோ எடுக்கலாம், நானே இறங்கி எடுக்கிறேன் உட்காந்து, நீ முடிச்சிட்டு போதுங்கிறதுக்கு ஐடியா. அதெல்லாம் ஐயா சொன்ன மாதிரி. ஒரு அம்மா யாருங்க போன்ல பேசுறது? எம்மா ஆத்தா மகமாயி நல்ல போனை போட்டு மகேஷ் பேசிக்கிட்டு இருக்கேன், முடிச்சோன்னு சோறு போட்டுருவாங்க நினைக்கிறேன். அதானே, முடிச்சோன்னு போட மாட்டாங்க, ரோபோ இருக்காப்ல. மறுபடியும் பேசுவோம், மறுபடியும் 10 பேர் வருவாங்க, சால்வையை போடுவோம். விடமாட்டோம் சாப்பிட பாத்துக்க. நானு வரேன், ஜோக்கு மறந்து போயிரும். மறுபடியும் பெரியவர்களை தாறுமையில இருந்து ஆரம்பிச்சிருவேன். பூனை வளர்த்திருக்காங்க அந்த அம்மா. இந்த ஆளுக்கு பூனைன்னா இந்த ஆளுக்கு அலர்ஜி. கொண்டாட்டினாவே 10 பேருக்கு அலர்ஜி, பூனை அலர்ஜி பிடிக்கல. நேரா பூனையை கொண்டு போய் 3 தெரு தள்ளி விட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த ஆள் வரத்துக்குள்ள பூனை வீட்டுக்கு வந்துருச்சு. இவனுக்கு என்னடான்னு புரியல. 2 நாள் கழிச்சு மறுபடியும் கொண்டு போய் 6 தெரு தள்ளி விட்டு வந்திருக்காங்க. வரத்துக்குள்ள பூனை வந்துருச்சு. இந்த அம்மா சிரிச்சிருக்கு, ஏங்க விடுங்க, அது பாட்டு ஜீவன் இருந்துட்டு போட்டோம், நீ படு பேசா பார்த்து. அடுத்த நாள் காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு வண்டி எடுத்துட்டு கிளம்பியிருக்கான். வெறியில எங்க போனான்னு அவனுக்கே தெரியல. அவ்வளவு தூரம் போய் சந்து புத்தி எல்லாம் போய் விட்டுட்டு கிளம்பியிருக்காரு. இனிமேல் இந்த பூனை எப்படா வருது பாத்துறேன்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் சுத்தி இருக்காப்புல. அந்த ஆள் ரூட்டை மறந்துட்டான். அந்த ஆள் ரூட்டை மறந்துட்டு ஒய்ஃபுக்கு போன் பண்ணிருக்கான். ஏய் என்ன எந்திரிச்சிட்டியா? எல்லாம் எந்திரிச்சாச்சு, எல்லாம் வாசல் கோலம் போட்டாச்சு, காப்பி குடிச்சாச்சு, எங்க இருக்கீங்க, காலங்காலத்துல எங்க போனீங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அந்த சனியை வந்துருச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. பூனை வந்துருச்சு அப்படின்னு இருக்காங்க. உன்னைய புரிச்சுன்னு சொல்லியிருக்கேன், அதுகிட்ட போன கூட எனக்கு ரூட்டு மறந்து போச்சுன்னு இருக்கு. இவ்வளவுதான் வாழ்க்கை. சலிச்சுக்கவே சலிக்காதீங்க. எது இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணீங்க. எங்க அப்பா சொல்லுவாரு, டே ஒரு பஞ்சு மிட்டாய் கையில கிடைச்சா கூட இந்த உலகமே கையில கிடைச்ச மாதிரி எவன் சந்தோஷப்படுறானோ அவனுக்கு தாண்டா இந்த வாழ்க்கையை வரம்பார். இன்னைக்கு உலகமே நம்ம கையில இருக்கு, ஆனா நம்ம வருத்தமா இருக்கும். போன் வந்ததுல இருந்து உண்மையிலேயே பாக்குறேன், பரிதாபமா இருக்கு ஆளுங்க. நமக்கு போன் வரலன்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் போன் எடுத்து பார்ப்போம். வந்திருக்காது, எதுவுமே வந்திருக்காது. வியாதி, இது பேர் படை சொறி சிறங்கு செல்போன். படை சொறி சிறங்கு செல்போன், அதை விட பெருசு. பார்த்துட்டு மெசேஜ் வந்திருக்கான்னு பார்ப்பான். வரலைன்னா வந்த மெசேஜ் எல்லாம் பார்ப்பான். இவனோட ஸ்டேட்டஸே என்னன்னு தெரியாது, ஊர்ல இருக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் இவன் பார்ப்பான். ஒருத்தன் கவலையா ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா அவனுக்கு மெசேஜ் ஒய் கிரை, அவ்வளவுதான். இங்கிலீஷ் ரைட். ஆமா, நம்ம ஆளுங்க இருக்கானுங்களே இங்கிலீஷ் தமிழ், அது வர அப்புறம் இதை பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் போட்டோ கேலரிக்கு போறது பாப்பான். எல்லாத்துலயும் இவன் முகரதான் இருக்கும், பிடிக்காது அவனுக்கே. இவ்வளவு ஒஸ்டா இருக்கு நம்ம முகர, மூஞ்சி சரியில்லையே. உடனே அதை போய் ஃபில்டர் பண்ணி அதை எடிட் பண்ணுவான். பாத்துறீங்களா? ஒரு 20 நிமிஷம் எடிட் பண்ணி திருப்தியா இருக்காது, டெலிட் பண்ணிடுவான். மதுரையில இருந்து கிளம்பி கொடைக்கானல் போவான் டூருக்கு. கொடைக்கானல்ல கண்கள்ல பார்க்கவே மாட்டான்.
கேமராலே பார்த்துக்கிட்டு இருப்பான். பாத்துறீங்களா சார்? ஒண்ணு சொல்லவா? இறைவன் படைத்த படைப்பில் மிகச் சிறந்த கேமரா நம் கண்கள் மட்டும்தான். வேற எதுக்குமே அந்த வேல்யூ கிடையாது. கண்கள்ல படம் பிடிச்சு நினைவுகள்ல வச்சுக்கிற மெமரி மாதிரி ஒண்ணுமே கிடையாது. முன்னாடி எல்லாம் ஒரு போட்டோ இருக்கும், ஒரே ஒரு போட்டோ இருக்கும் மெமரிக்கு. அதை பாத்துக்குவோம். அஞ்சாவது எங்க கிளாஸ் ஹெட் மாஸ்டரோட எடுத்தது, எங்க தமிழ் வாத்தியாரா, எங்க மேக்ஸ் வாத்தியாரா, நாங்கெல்லாம் டூர் போனோம்ல, திருச்சி மலைக்கோட்டை டூர் போனோம்ல, அப்ப எடுத்த போட்டோடான்னு ஒரு போட்டோ இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஞாபகத்துக்கு. மெமரிக்கு ஒரு போட்டோ இருக்கும். இன்னைக்கு மெமரி ஃபுல் ஆகிற அளவு போட்டோ இருக்கு. அதனாலதான் போட்டோ மேல வெறுப்பு வருது நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம். பாக்குறான் டெலிட் பண்றான், என்ன பண்ணன்னு தெரியல. ஒருத்தன் என்கிட்ட வந்து கேட்டான், நம்ம போன் பார்த்து, சார் உங்களுக்கு எல்லாம் பேட்டரி எவ்வளவு நாள் நிக்கும்? இது ஒரு கேள்வியா? உங்களுக்கு எவ்வளவு சார் மொபைல் எப்படி பேட்டரி எவ்வளவு நாள் நிக்கும்? நான் சொன்னேன் 3 நாள் நிக்கும். 3 நாளா? எப்படி சார்னா? பேட்டரி தனியா வச்சுன்னா அது பாட்டு 3 நாள் நிக்கும். என்னையா அது கேள்வி? இதெல்லாம் எவ்வளவு சந்தேகம் பாருங்க மொபைலை பத்தி. கொரோனாவை பத்தி டாக்டர்களுக்கே தெரியாதெல்லாம் நம்மால் பேசுவான் வாட்ஸ்அப்ல. கொரோனா தனிஞ்சிருக்குன்னு வரும், இவன் கிடப்புவான், வேகமாக பரவி வருகிறதா, கவனமாக இருங்கள், மிளகு, வெந்தயம், கடுகு இந்த தாளிக்கவா போறான், பாலில் போட்டு குடியுங்கள். யார் சொன்னா தெரியலை, ஃபார்வர்ட் செய்கிறேன். காலங்காத்தால சாமி போட்டோ அனுப்புவோம் பாத்தீங்களா? ஆகா மங்களகரமா சாமி போட்டோ இருக்கே நினைப்போம். 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம், குடும்பத்து நடுசத்து தடுத்தருக்கு வந்துருமா. சாமி போட்டால சபிக்கிற ஒரே இனம் நம்ம இனம் மட்டும்தான். உடனடியாக அதுவும் எப்படி ஓபன் செய்து எனக்கு ஒருத்தர் இன்னைக்கு கால அனுப்புறாங்க, ஓபன் செய்தவுடன் ஃபார்வர்ட் செய்யுங்கள், இல்லை என்றால் கைகள் திருகி கொள்ளும். என்ன சார் நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க? ஒரு ஸ்கூல் வச்சிருந்தால எவ்வளவு வேலை என்னென்ன கை என்ன உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? அவருக்கு என்னன்னா அப்படியேதான் ஆச்சுன்னா சாம்பிராணி போட்டு சதிப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறாப்ல. அது ரொம்ப தப்புன்னு. என்னென்ன வேலை நம்ம அளவுக்கு வர சந்தேகம். ஏடிஎம் மிஷின்ல பாருங்க பாண்டியராஜன், ஏடிஎம் மிஷின்ல பாருங்க டிரான்சாக்சன் கம்மி பண்ணிட்டான் பேங்க்ல. இவ்வளவுக்கு மேல ஏடிஎம் மிஷின்ல எடுக்க கூடாது. காசு இருக்கிறவனால அந்த பிரச்சனை இல்லை, சும்மா போயிட்டு வரேன் அவனால அந்த பிரச்சனை. ஆமா நம்மால் பாருங்க ஏடிஎம் மிஷின் கிராஸ் பண்ண என்ன தெரியுமா தோணும்? எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம். எவ்வளவு இருக்கும்? நாம என்ன டெய்லி 1000 கோடி டிரான்சாக்சனா பண்றோம். நமக்கு தெரியும் நம்ம அக்கௌண்ட்ல 5000 ரூபாய்க்கு மேல இருக்காது. சும்மா கொண்டாடி போயிட்டு சும்மா போயிட்டு வரும். எங்க ஏடிஎம் வெயிலா இருக்குது, உள்ள ஏசி போட்டிருப்பாங்க. அங்க போய் நின்றுட்டு அப்படியே நிக்க செக்யூரிட்டி தட்டுவாரு, வாங்க வாங்க. இவன் கேக்குறான், கஸ்டமர் வருவான், நான் வரணும்டா எனக்கு வெயிலா இருக்கு வெள்ளலாயா அப்படின்னு. முன்னாடி எல்லாம் ஹெல்மெட் போட்டு போனா விடமாட்டான் ஏடிஎம் மிஷின் உள்ள. மூஞ்ச காமிங்க சார், இல்லைன்னா விட முடியாது சார், மூஞ்ச காமிங்க அப்படிமா. இப்ப மாஸ்க் போடாம போனா மூஞ்ச காமிக்கலன்னா காமிச்சிட்டு வந்தேன்னா உள்ள விட மாட்டேங்கிறான். எப்படி மாறிடுச்சு? சில பேர் ஏடிஎம் மிஷின்ல கார்டு விட்டுவிட்டு, அன்னைக்கு நான் பாக்குறேன் 2 மிஷின் இருக்கு பிஸியா இருக்கு. ஒருத்தர் ஏடிஎம் மிஷின் கார்டு விட்டுட்டு எடுத்து பேலன்ஸ் பார்த்துட்டு இந்த மிஷின் போனார். நான் சொன்னேன் நினைச்சிட்டு ஒரு ஒர்க் ஆகல போல இருக்கு. என்ன சார் ஒர்க் ஆகலையான்னு கேட்கறேன். இல்ல இதுல விட்டா ஏதாவது மாறுமான்னு பார்த்தேன், பேலன்ஸ் ஏதாவது மாறுமா, எப்படி அப்படி எப்படி ஒரு 10 செகண்ட்ல எப்படி மாறும்னு கேட்கறேன். 10 செகண்ட்ல எப்படி பேலன்ஸ் மாறும்னு கேட்கறேன். யாராவது தப்பா போட்டிருந்தாங்கன்னா, யாரு இவர் அக்கௌண்ட் நம்பருக்கு யாராவது தப்பா கிரெடிட் பண்ணி இருந்தா, என்னென்ன வேலை பாருங்க. நம்ம ஆளுங்க வந்து யோசிக்கிறதும் நம்ம ஆளுங்க பண்ற விஷயமும் அவ்வளோ அழகா அவ்வளோ நேர்த்தி. அண்ணன் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அவரோட சேர்ந்து நான் பண்ண நினைக்கிறேன். நிறைய உண்மையிலேயே மனசாட்சிக்கு சத்தியமா சொல்றேன், நிறைய உண்மையா தயார் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நல்லா தானே இருக்கு? நல்லா சிரிச்சீங்கல்ல? வெரி குட். ஏன்னா இந்த கேப்ல லைட்டா பாத்துக்கணும், அதுக்காக தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு ஜோக் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இதை கேட்டுருக்கலாம் கேட்காம போலாம். எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஜோக்கு, நான் சொன்ன ஜோக்கு தான், முதல்ல அதை சொல்லிடுறேன். சில பேர் என் ஜோக் என்டே சொல்லி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு என்டே சொல்றாங்க. அதனால நான் சொன்னது ஐயா என்ன ஞானசம்பந்தன் ஐயாட்ட நான் ஏற்கனவே நான் அவர்கிட்டலாம் அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிட்டேன். ஐயா நீங்க ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டிங், ஐயா நாங்கெல்லாம் ரிட்டைல் மார்க்கெட்டர்ஸ். ஆமா உங்ககிட்ட இருந்து தான் வாங்குறோம், ஆனா உங்களுக்கு நயா பைசா தர மாட்டோம், நாங்க மட்டும் எடுத்துக்கோமே. ஐயா சொல்லுவார், உங்க புத்தி நல்லா தெரியும், நீங்களே எடுத்துங்கன்றார். ஒரு பையன் கடலை மிட்டாய் வாங்க போயிருக்கான்.
கடைக்காரரை கடலை முட்டா ₹1 கொடுங்கன்னு இருக்கான். இவருக்கு அந்த கடையில வந்து கடலை முட்டா வந்து 3வது ரேக்ல இருந்திருக்கு. இவர் அரிசி முட்டை மேல கால் வச்சு ஷெல்ஃப்ல கால் வச்சு 3வது ஷெல்ஃப்ல இருந்து கடலை மிட்டாய் எடுத்து இந்தாடா கடலை மிட்டான்னு கொடுத்துருக்காரு. அவன் சாப்பிட்டு தேங்க்யூ ஓடி போயிட்டான். உடனே மறுபடியும் அதே மாதிரி காலை வச்சு மேலே வச்சுட்டு இறங்கியிருக்காரு. அப்பா போதுண்டா போதுண்டு. 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வந்து சார் அங்கிள் என்னடான்னு ₹2 கடலை மிட்டான்னு இருக்கான். என்னடா மறுபடியும் கடலை மிட்டாயா அப்படின்ட்டு மறுபடியும் கால் வச்சு ஏறி எடுத்து இந்த அடான் இருக்காரு. சாப்பிட்டு இவர் யோசிச்சிருக்காரு மறுபடியும் மேலே வைக்க வேண்டாம், திருட்டு போய் மறுபடியும் வந்தாலும் வருவான், கீழே வைக்கலான்ட்டு கடலை மிட்டாய் கீழே வச்சிருக்காரு. சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துல வந்திருக்காங்க. உன்னை இவர் அவசரப்பட்டு இதான் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கணும். என்னடா கடலை மிட்டாயா இல்ல அங்கல், ₹3 கடலை மிட்டாயா இல்ல அங்கல். அப்பாடி ஒரு நிமிஷம் இருக்கு மறுபடியும் எல்லாம் மேலே வச்சுட்டு கீழே இறங்கி என்ன பண்ணிட்டு இருக்காரு, ₹10 கடலை மிட்டாயின்னு இருக்கான். முடிஞ்சு வச்சு. குழந்தைங்க எல்லாம் அப்படிதான், இயல்பு தான். நான் ஒண்ணு சொல்றேன், இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்களிடம் நீங்க போற்றி பாதுகாக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம மொழி, நம்ம மண், நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு, நம்ம அடையாளம், நம்ம முன்னோர்கள், நம்ம சொத்து, நம்ம பதவி, நம்ம படிப்பு, இதெல்லாம் கிடையாது. நீங்க எதை தெரியுமா போற்றி பாதுகாக்கணும்? இயல்பாகவே மனிதனாக பிறந்த எல்லோருக்குள்ளும் இருக்கிற அந்த குழந்தைத்தனத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும். அதை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா நம்ம எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கலாம். இங்க வந்தோன்னே எல்லாருமே கேட்டாங்க, பாண்டியராஜன் எனக்கு பாண்டியராஜன் எனக்கு ரொம்ப ஐயா சொன்னப்போ கூட அவர் அருமை தெரியல, என்னை அறிமுகப்படுத்துறப்பதான் அவர் அருமை தெரிஞ்சது. எவ்வளவு அழகா அறிமுகப்படுத்தினார். அந்த அதுக்குன்னே நீங்க நல்லா இருப்பீங்க. என் மனைவி கூட என்ன அப்படி வர்ணிச்சது இல்லை, ஐயா அப்படி வர்ணிச்சா. மகிழ்ச்சியா இருங்க, மகிழ்ச்சியா மட்டும் இருங்க. தொடர்ந்து இந்த இடத்தையும் நிறைய மனமோந்து உதவிகளும் செய்து வருகிற மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களுக்கும் அவருடைய மகனார் அவர்களுக்கும் மருத்துவமனை சார்ந்த அத்துணை நிர்வாக உறுப்பினர்களுக்கும் எங்கள் மதுரை நகைச்சுவை மன்றத்தின் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நலிவடைந்த கலைஞர்களுக்கு இந்த மேடையில உதவி செய்யறது மாதிரி ஒரு நெகிழ வைத்த விஷயம் வேறு எதுவுமே இல்லை. அதற்கு ஐயாவுக்கும் நகைச்சுவை மன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்ததின் சார்பில் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், அடுத்த முறை சால்வையை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும், ஒரு குழந்தையை மேடைக்கு அழைத்து நாம் போடுகிற ஒரு சால்வை அந்த குழந்தையை சில வருடங்களில் விஐபியாக மாற்றும் என்பது எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி. ஒரு மன நிறைவான நிகழ்ச்சி. இந்த ஆண்டுல நான் சென்று கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளில் என் மனதிற்கு மிக மிக நெருக்கமாக என் மனதிலே குடியமர்ந்த முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.